உங்களை பிடிச்சவங்கள பற்றி மனசில் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த நினச்ச உடனே அவங்களுக்கும் தெரியும். இது பார்த்தீங்கன்னா டெலிபதியோ மேஜிக்கோ கிடையாதுங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு சக்தி இருக்குது. அதை சரியாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பல மிராக்கள் பார்க்க முடியும். இதை செய்ய ஒரு தெளிவான மனசும் நல்ல எண்ணங்கள் மட்டும் போதுங்க. ஒரு நல்ல மெடிடேஷன் மூலமாக ஒரு நல்ல தெளிவான முடிவை கொண்டு வர முடியும். தியான பயிற்சி உங்களுக்கு ஒரு மன அமைதியை தெளிவாக தரக்கூடியதாக இருக்கும். ஒரு அமைதியான தெளிவான ஆள் மனசோட தான் யூனிவர்ஸோட பவரும் இருக்கும். பிரபஞ்சம் உங்கள் மூலமாக நல்ல விளைவுகளை சொல்ல முடியும். பிரபஞ்சம் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களையும் சொல்ல முடியும். உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு வழிகாட்ட உதவும். அதுக்கான சிம்டம்ஸும் உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு தேவையான வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியும். அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களோட வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியும். நீங்கள் நினச்ச விஷயத்த பிரபஞ்சம் உங்களுக்கு தர்றதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் வைக்குங்க. உங்களுக்கு திறமை இருக்கா, நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களா, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வைக்கும். இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகளை வைக்கும். இதிலெல்லாம் நீங்கள் சரியாக சக்ஸஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பிரபஞ்சம் அதை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆசைகள், உங்கள் கனவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இதை பல பேர் நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா, ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடும். எதுக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு, அந்த கஷ்டம் நம்ம அதை தாண்டி வரணும் அப்படின்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வரமாட்டுது. அந்த கஷ்டங்களுக்குள்ளேயே நம்ம உள்ளே போயிடுறோம். அந்த கஷ்டங்களே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுங்க. அதையே நினச்சி நம்ம டிப்ரெஷன் ஆகிறதும் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பும் கெட்டு போகும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ சினிமாவில் ஒரு காதல் வந்துருச்சு ஒரு பையனுக்கு. அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், ஏய் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியுதுடா, உன்னை சுற்றி பட்டர்ஃப்ளைலாம் பறக்குதுடா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். அவனுக்கு யாரை பார்த்தாலும் ரொம்ப நல்லவங்க அப்படின்றது தெரியும். அவனை அறியாமலே அவனை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், அதாவது உங்களோட என்விரான்மெண்ட் மாற ஆரம்பிக்கும், எண்ணங்களும் மாறும். எல்லா செயலுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதனால் பாசிட்டிவாக எல்லாமே மாறும். உங்களை சுற்றி நீங்களே சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். யூனிவர்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும்தான் தரும். புது மனிதர்கள் உங்கள் லைஃப்பில் உள்ளே வருவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் நடக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா, நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்யூ நிற்கிது. அந்த க்யூவில் இவ்வளோ தூரம் நிற்கிறோமே, நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஷார்ட்கட்டில் உங்களுக்கே தெரியாமல் இந்த லைனில் இருக்கவங்களாம் நீங்கள் இப்படி போங்க, சாமியை சீக்கிரம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்கும். பார்க்கிங் ஏரியா போயிருப்பீங்க. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கார் நிற்கும். அடக்கடவுள், ஏதாச்சும் ஒரு காரு நம்ம வந்திருக்கோம் எடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற காரை எடுத்துருவாங்க. அடக்கடவுளே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு உங்கள் காரை போய் அங்கே நிப்பாட்டுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபியர், அதாவது தைரியம். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு பயம் இருக்குது. ஆனால் நம்ம பயம் இருந்தாலும் அதை காட்டிக்கிறதில்ல. நான் தைரியமானவன் அப்படின்னு சொல்லி நம்மளே காட்டிக்கிறோம். இப்போ குழந்தைங்க கிட்ட பாருங்கள், குழந்தைங்க பயப்படுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நாங்களாம் தைரியமானவங்க, நீ எல்லாம் இன்னும் தைரியம் இல்லாமல் இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா நம்மளும் அந்த குழந்தை பருவத்தை தாண்டி தானே வந்திருப்போம். குழந்தை பருவத்தில் நம்மளும் எப்படி பயந்துருப்போம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தைகிட்ட நம்ம பயந்தோன்னு சொன்னோம்னா அந்த குழந்தை இன்னும் பயப்படும். அதனால தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளர்ப்போம். ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயல்னால நம்மளுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனால் நம்ம கெட்டதை நினச்சி நம்ம அப்செட் ஆனோம்னா அந்த செயலில் கெட்டது தான் நடக்கும். ஏன்னா அந்த செயலில் இதனால் இதாயிருமோ அப்படின்றத நினைக்கக்கூடாது. நம்ம இந்த செயல் செஞ்சோம்னா நம்ம இவ்வளோ தூரம் ரீச் ஆகி இவ்வளோ தூரம் நம்ம வெற்றியை காணலாம் அப்படின்ற தைரியம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ், அதாவது கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதிகப்படுத்துறதுக்கு உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளி விட்டுறணும். உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் வச்சுக்கிறணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குட் ஹெல்த், அதாவது குட் ஹெல்த் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறது. உங்களுக்கு நீங்கள் டெய்லியும் சோர்ந்து போனீங்கன்னா உங்களை லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குது, ஐயோ தலை வலிக்குது, இப்படி நீங்கள் ஒவ்வொரு ரீசன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. டெய்லியும் உங்களுக்கு முடியலைன்னு இருப்பீங்க. இதனால் பக்கத்தில் இருக்கவங்க,
இவளுக்கு எப்பயுமே முடியாமல் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டு அவங்களுக்கும் வந்துடும். நீங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை முடியலைன்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக வருவாங்க. நீங்கள் ரெகுலராக முடியலைன்னா அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்கும் வந்துடும். அவங்களும் அதை சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம இப்படி முடியலைன்னு சொல்கிறோமே ஆனால் வந்து நம்மளை யாருமே கண்டுக்க மாட்றாங்களே அப்படின்ட்டு இன்னும் உங்களுக்கு ரொம்ப கவலைகளாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் உடம்பு முடியலைனாலும் நான் நல்லா இருக்கேன், என்னோடய ஹெல்த் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி பழகுங்க. உங்கள் ஹெல்த் வந்து வீக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களோட ஹெல்த் வந்து நல்ல குட் ஹெல்த்தாக மாறிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. உங்களோட எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கணும். நல்ல எண்ணங்கள்லாம் யாரையும் அடுத்தவங்களை புறம் பேசக்கூடாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் எப்படி வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் வந்து கெட்ட எண்ணங்களை உங்கள் மனதிலேருந்து அழிச்சிடணும். உங்களோட எண்ணங்களுமே கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி கிளியராக வைக்கிறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பீப்புள் அண்ட் கைடன்ஸ். இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களும் வழிகாட்டுதலும். இப்போ நீங்கள் உங்களோட எண்ணங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு ஆட்களை அனுப்பிடும். ஆட்கள்னால் எப்படி, ட்ரெயினில் போகிறப்ப பேசுகிறப்ப உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் மூலயமா ஒரு எஃப்எம் மூலயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்கும். கைடன்ஸும் பண்ணுவாங்க. இந்த கைடன்ஸ் வந்து அவங்களா பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பி விட்ட ஆளாக நினைங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும். கெட்ட ரிலேஷன்ஷிப்லாம் அவங்களாவே போயிடுவாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கேர் பண்ணவே தேவையில்லை. உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வச்சு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்து மிராக்கிள்ஸ் நடக்கும். மிராக்கிள்ஸ்னால் என்ன, நீங்கள் ஒரு போஸ்டிங் கேட்டிருப்பீங்க, அந்த போஸ்டிங் உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு காலேஜில் வந்து கோர்ஸ் படிக்கலாம் நினச்சிருப்பீங்க, அந்த காலேஜிலேருந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறையா மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இப்போ இந்த யூனிவர்ஸில் வந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய 10 ஐடியாஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோட மெசேஜ். அதாவது நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு பதில் எப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எஃப்எம் மூலமாகவோ இல்லை உங்கள்கிட்ட ஃபோன் கால் மூலமாக யாரோ பேசுகிறாங்க, அது மூலமாக உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். இதுதான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காண்டி கொடுக்குற மெசேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடக்கிறது. அதாவது நீங்கள் யதார்த்தமாக நடந்து போவீங்க, நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கும். இந்த மாதிரி தற்செயலாக ஏதாச்சும் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் நம்பர். அதாவது ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் வண்டியில் போகிறப்ப 111, 555, 333 இந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்பன்னு பார்த்து 111 பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். 222னா கொஞ்சம் யோசிக்கணும். 444னா உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் திரும்பியும் விசாரிங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். 555னா நீங்கள் ஏதாச்சும் வெளியூர் போகிறீங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு நம்பர் சீரீஸ்க்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ். நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் ஒரு சாங் கேட்டிங்கன்னா அந்த சாங்குக்குரிய அர்த்தம் உங்களுக்காகவே இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒரு பாட்டு கேட்குறீங்க, அதுக்குரிய அர்த்தமும் யூனிவர்ஸ் உங்களுக்காண்டி கொடுத்ததாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் தாட். அதாவது இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நிமிஷமே நீங்கள் கால் பண்ணணும். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஹெல்ப்காண்டி உங்களை கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். இனிமேல் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உடனே கால் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் சைன்ஸ். அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு சிக்னலில் ரெட் சிக்னல் காமிச்சிச்சுன்னா அது நீங்கள் டேஞ்சர்னு எடுத்துக்கணும். சப்போஸ் கீப் ரைட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸ்க்குரிய அர்த்தங்களை எடுத்துக்கலாம். கீப் ஸ்லோ, அதாவது நீங்கள் வந்து எதையோ அதிகமாக யோசிக்கிறீங்க, நீங்கள் மெதுவாக யோசிங்கன்றதுக்காண்டி சொல்ல வருது. இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கனவு பகல்லே வருது, நைட்லேயே வருது, பேய் கனவு வருது, நல்ல கனவு வருது, இந்த மாதிரி நிறைய கனவுகள் வருது. இந்த கனவில் அடிக்கடி எந்த கனவு வருது, எதுக்காண்டி வருது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்மளோட ஆழ்மனசோட வெளிப்பாடு தான் கனவுகள். அதனால் இந்த கனவு வந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய கோலை அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ ஒருத்தவங்க அடிக்கடி நம்ம கனவில் வராங்கன்னா அவங்க வந்து நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி வந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க வந்தால் நம்மளுக்கு நல்லதாவா இருக்குதா, அப்போ நம்மளோட லைஃப்பில் ஏதோ சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம நினைக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை சுற்றி பட்டாம்பூச்சி வருது. அதாவது பிளாக் கலர் பட்டாம்பூச்சின்னா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது, அந்த மாற்றங்கள் நம்மளுக்காண்டியே இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சப்போஸ் நம்ம ஒரு பருந்தை பார்க்குறோம்னா நம்ம இன்னும் அதிகமாக நம்மளோட வேகங்களை கொடுக்கணும், நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதிகமான சக்திகளை கொடுக்கணும் அப்படின்றத அர்த்தம்.
இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் டக்குன்னு நேச்சரை பார்க்குறப்ப ஒரு பேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த பேர்ட்ஸோட சத்தங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு. உங்கள் மனசில் நீங்கள் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பீங்க, டக்குன்னு உங்கள் மனசில் ஏதோ ஒன்று தோன்றப்ப அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம், குழந்த பால் குடிக்குது டம்ளரில், அந்த பால் வந்து கொட்ட போகுது அப்படின்னு நீங்கள் டக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மனசுக்கு தோணுது அந்த பால் கொட்ட போகுது, அப்போ நீங்கள் உடனே சொல்கிறீங்க அந்த பால் வந்து கொட்ட போகுது அப்படின்னு. அதே மாதிரி இது கொட்டிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு, அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லுது அந்த பால் கொட்ட போகுது, அதை எடுத்து வை அப்படின்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து அதை சொன்ன உடனே வெளிப்பாடை வந்து சொல்லிடுறீங்க, ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். ஏன் நம்ம மனசில் அப்படி திடீர்னு தோணுச்சு அப்படின்றத நம்ம நினைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட் பேக் டெக்னிக்கல் எரர்ஸ் டிலேஸ், அதாவது நீங்கள் ஒரு பஸ்ஸை பிடிக்கணும்னு போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க. ஐயோ பஸ்ஸு போச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த பஸ்ஸை விட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த பஸ்ஸை விட்டனால நம்மளுக்கு ஏதோ ஒரு சக்ஸஸ் ஆக போகுது. சப்போஸ் நீங்கள் அந்த பஸ்ஸில் போய் அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ அந்த பஸ்ஸை நம்ம விட்டது நல்லது தானே. அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. இது போணுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஐயோ நம்மளுக்கு வேலைக்கு எடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இதை விட நம்மளுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் நம்மளுக்கு காத்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறணும். இந்த 10 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மேஜிக் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.